எபிசோட் 9 இயற்கை தேர்வு உயிரினங்களோட புவியியல் சார்ந்த பகிர்வை விளக்கக்கூடியதா இருக்கும். உலகத்தோட வெவ்வேறு பகுதிகளில் முற்றிலும் வேறுபட்ட உயிரினங்கள் வாழ்ந்திருக்கு. இந்த மாதிரியான வித்தியாசங்களை நாம எப்படி விளக்குறது? உண்மையிலேயே உலக அளவுல இருக்கிற உயிரினங்களோட பகிர்வு 3 முக்கிய விதிகளை பின்பற்றக்கூடியதா இருக்கு. அதுல முதல் விதி என்னன்னா, ஒரே மாதிரியான வாழ்க்கை சூழல்களை இருக்கக்கூடிய 2 வெவ்வேறு பகுதிகள் ஒரே வகையான உயிரினங்களை வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதோட விளைவா தென் அமெரிக்காவோட சில பகுதிகளை ஆஸ்திரேலியா நாட்டோட சில பகுதிகளுக்கு ஒத்ததா இருந்தாலும் எமு கோழிகள் ஆஸ்திரேலியாவில மட்டும்தான் பூர்வீகமா வச்சிருக்கு. 2வது விதி, இடப்பெயர்வுக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமா பிரிக்கப்பட்டு இருக்கும் 2 பகுதிகள் முற்றிலும் வேறுபட்ட உயிரினங்கள் வச்சு இருக்கும்னு சொல்லுது. ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவுல ஒரு பெருங்கடல் இருக்கு. அதனால இந்த 2 கண்டங்களுக்கும் ரொம்ப வித்தியாசமான உயிரினங்கள் வச்சிருக்கு. ஆனா தென் அமெரிக்காவும் மத்திய அமெரிக்காவும் நிலம் மூலமா இணைக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த 2 பகுதிகளையும் ஒரே வகையான உயிரினங்கள் நிறைஞ்சிருக்கு. மற்றும் கடைசி விதி என்னன்னா, ஒரே கண்டத்துல வாழக்கூடிய உயிரினங்கள் ஒண்ணுக்கொன்னு சிமிலரா இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டுது சொல்லணும்னா, தென் அமெரிக்காவில இருக்கக்கூடிய அகோட்டி மற்றும் விசாகாச்சா மாதிரியான உயிரினங்களை எடுத்துக்கோங்க. இந்த எலிகள் பாக்குறதுக்கு ஐரோப்பிய முயல்கள் மாதிரி இருந்தாலும் அதோட தனித்துவமானதா இருக்கும். அதனால இந்த கண்டுபிடிப்புகளை எப்படி நாம கோட்பாட்டுக்குள்ள கொண்டு வருதுன்னு நாம இப்ப பாப்போம். இடப்பயிற்சியும் உயிரினங்களுக்கு நடுவுல நடக்கக்கூடிய மாற்றங்களும் ஒரே நேரத்துல நிகழ வாய்ப்பு இருக்கு. உயிரினங்கள் காலப்போக்குல புதிய பகுதிகளுக்கு பிரிஞ்சு போய் பன்மைத்துவம் அடையும்னு நாம முன்னாடியே பார்த்திருக்கோம். இந்த செயல்முறை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதனால ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு உயிரினம் இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதிக மாற்றங்கள் நடக்கும். இந்த செயல்முறை ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு உயிரினம் இதுக்கு மேல விரிவடைய முடியாதுன்னு ஒரு சூழல் வரும் புள்ளி வர இந்த செயல்முறை நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு உயிரினம் மத்த இடங்களுக்கு பரவும் போது அது கடலை சென்றடையும் வர அது பரவிக்கிட்டே இருக்கும். இப்படிதான் ஆஸ்திரேலியா நாட்டோட ஈமு கோழி அந்த கண்டம் முழுக்க பரவி பன்மைத்துவம் அடைஞ்சாலும் அதால பறக்க முடியாம இருந்ததால அந்த பறவையால அந்த கண்டத்தை விட்டுவிட்டு வெளியே போய் பரவ முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தா பறக்கக்கூடிய பறவைகள் சிறப்பாக இடப்பெயர்ச்சி செய்யும். சொல்ல போனா அது மத்த உயிரினங்களை கூட ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போக உதவி செய்யும். குறிப்பிட்ட வகை சிப்பிகளை வாத்துகள் ஒரு இடத்திலிருந்து கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு பறந்து போய் இன்னொரு இடத்துல போடும். அது மட்டும் இல்லாம நீர்ல வாழக்கூடிய சில தாவரங்களோட விதைகள் பறவைகள் மூலமா வேறு பகுதிகளுக்கு பரப்பி இருக்கிறது. இதுக்கான இன்னொரு எடுத்துக்காட்டா இருக்கு. எபிசோட் 10, மாற்றங்களுடைய வம்சாவளி கோட்பாடு ஒரே அறிவியல் பிரிவுல இருக்கும். உயிரினங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒற்றுமையை விளக்கக்கூடியதா இருக்கும். விஞ்ஞானிகள் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதோடு பொது அம்சத்தின் அடிப்படையில பல பிரிவுகளா பிரிச்சு வச்சிருக்காங்க. இதோட பொருள் என்னன்னா, குட்டிகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய மேமரி கிளான்ஸ், அதாவது பால் சுரப்பிகள் ஒரு விலங்கு இருந்தா அந்த விலங்கு மேமலியா பிரிவுல சேர்க்கப்படும். அதுக்கப்புறம் இந்த விலங்க மேமல், அதாவது பாலூட்டின்னு சொல்லுவாங்க. பாலூட்டிகள் வளரும் போது அதோட மேல் தாடையிலையும் கீழ் தாடையிலையும் எலிகளை போல பற்களை வளர்ந்தா அது ரொடான்ஷியா பிரிவுல சேர்க்கப்படும். இந்த விலங்குகளை ரோடன்ட்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல இதோட அர்த்தம் எலி இனமாகும். இதோட விளைவா நாம ஒரே பிரிவு சேர்ந்த உயிரினங்களை கம்பேர் செஞ்சு பார்க்கும்போது நம்மள ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒற்றுமைகள் நமக்கு தெரியுது. இதுக்கு எடுத்துக்காட்டா மனிதர்கள், எலிகள் மற்றும் வவ்வால்களை எடுத்துக்குவோம். இது எல்லாமே பாலூட்டி இனத்தை சேர்ந்தது. இதுல மனித கைகளும் எலியோட கைகளும் மற்றும் வவ்வாலோட ரெக்கைகளும் ஒரே வகையான எலும்புகள் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரே வகையான அமைப்பு முறையில ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒற்றுமைகள் நம்மள ஆச்சரியப்படுத்தும். ஆனா தியரி ஆஃப் டெசன்ட் வித் மாடிஃபிகேஷன், அதாவது மாற்றத்துடன் கூடிய வம்சாவளி கோட்பாடு இதை நமக்கு விளக்கி காண்பிக்கும். இந்த கோட்பாடு படி பாலூட்டிகள் எல்லாமே ஒரு பொதுவான மூதாதையர்கிட்ட இருந்து உருவாகி இருக்கு. அந்த மூதாதையருக்கு நம்மள மாதிரியே கைகள் இருந்துச்சு. அதனாலதான் இப்போ இருக்கிற எல்லா பாலூட்டிகளுக்கும் இதே வகையான கைகளை வச்சிருக்கு. முதல் பாலூட்டியோட வம்சாவளிகள் புதிய பகுதிகளுக்கு இடம்பெயர தொடங்கின சமயத்துல அந்த புதிய பகுதிகளுக்கு ஏத்த வகையில அந்த உயிரினம் வாழ பயனுள்ள மாற்றங்கள் இயற்கை அந்த உயிரினத்துக்கு தந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு காலத்துல மனிதர்களோட கைகள் ஒரு பொருளை பிடிக்கக்கூடிய பயனுள்ள வகையில உருமாற்றம் ஆனிச்சு. அதே நேரத்துல எலியோட கைகள் மண்ணை தொட்டு தோன்றதுல எந்த வகையில உருமாற்றம் அடைஞ்சதோ வவ்வாலோட கைகள் பறப்பதற்கு ஏத்த வகையில ரெக்கைகளா மாறினுச்சு. இயற்கை தேர்வு இதை சுலபமா விளக்கினாலும் கிரியேஷனிசம், அதாவது படைப்பு கோட்பாடு இதை விளக்க கஷ்டப்படுது. கடவுள் உலகத்தை படைச்சதா நம்பக்கூடிய மனிதர்கள் கடவுள் ரொம்ப மகிழ்ச்சியா உங்களை ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்களை ஒரே பிரிவுல படைச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இது நம்ப தகுந்ததா இல்ல. அதனால இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாமே நம்ம ஆசிரியர் சொன்ன கோட்பாடுகளை ஆதரிக்க கூடியதா இருக்கு. இதோட அடிப்படைகளை பார்க்கும்போது இயற்கையில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் ஒரு மனிதன் அப்படி இல்லாட்டி கடவுளோட படைப்பா இருக்கிறதுக்கு பதிலா அது எல்லாமே ஆதி காலத்துல குறைவான அளவு மட்டுமே வளர்ந்திருந்த ஒரு பொதுவான மூதாதையர்கிட்ட இருந்த பல வருஷங்களா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு உருவான உயிரினங்களா இருக்கு. கன்க்ளூஷன், உலகத்துல உயிர்கள் எப்படி உருவானுச்சுன்னு நாம யோசிக்க கூடிய முறையா டார்வின் மாத்திட்டாரு. பல மக்கள் இன்னமும் கடவுள் தான் எல்லா உயிரினங்களையும் இன்னைக்கு இருக்கிறது மாதிரியே தனித்தனியா படைச்சாருன்னு நம்பினாலும் டார்வின் சொல்ற நம்ப தகுந்த கருத்துக்கள் எல்லாம் உயிரினங்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு ஆதிகால மூதாதையர்கிட்ட இருந்து பல காலமா உருமாற்றம் அடைஞ்சு இன்னைக்கு இருக்கிற உருவத்துக்கு வந்திருக்குதுன்னு நமக்கு தெரியப்படுத்துது. இந்த குக்குபைட் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஸ்பீஷிஸ் பத்தின பல தகவல்கள் தெரிஞ்சு